Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிட்ஸுக்கான தோத்தி பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Let's move on to the video. நான் தோத்தி பேண்ட்டுக்கு 1 மீட்டர் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் போக போக நீங்கள் மீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1.5 2 அந்த மாதிரி ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. நான் துணியை 2 லேயராக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை எந்த லென்த் அண்ட் வித்தில் நம்ம கட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஒரு அளவு பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அளவு பேண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்ம லென்த் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து தை வித். நீங்கள் பேண்ட்டை வந்து ஃப்ளாட்டாக ஒரு டேபிளில் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு காலோட அதாவது தொடைப்பகுதி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. டை வித்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்துருக்க பேண்ட் வந்து உங்கள் பேபிக்கு லூஸ் ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லை சப்போஸ் நீங்கள் டைட்டாக இருக்கிற பேண்ட் வந்து அளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க தை வித் அந்த மெஷர்மெண்ட்லேருந்து 1 or 2 இன்ச்சஸ் வந்து அதிகமாக கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 7 இன்ச்சஸ்னால் ஒரு 8 or 9 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா தோத்தி பேண்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேண்ட்டோட இடுப்பு பகுதி இருக்குது இல்லையா, அதிலிருந்து கிராச் முடிகிற இடம், அதாவது அந்த காலோட இடுக்கு முடியும் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி லென்த் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுதான் கிராச் லென்த்து. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 3 மெஷர்மெண்ட்டும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லென்த் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் லென்த் மைனஸ் வெயிஸ்ட் பேண்ட். ஃபுல் லென்த்துன்றது நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா பேண்ட் லென்த்து, அதுலேருந்து நம்ம வந்து வெயிஸ்ட் பேண்டை மைனஸ் பண்ணணும். வெயிஸ்ட் பேண்டுன்றது நம்ம வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து பட்டி வைக்க போகிறோம். ஸோ நான் பட்டி வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அந்த 3 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிவிட்டு அது கூட மேலே வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் அந்த பட்டி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே வந்து நான் பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், ஸோ ரெண்டும் சேர்த்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே பார்டர் அட்டாச் பண்ணாமல் நான் அப்படியே மடித்து தைக்க போகிறேன் அப்படின்னா கீழே மட்டும் 1 இன்ச்சு, மேலே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், ஸோ 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தோட வித்து. width is equal to thigh width plus 2 times thigh width. Thigh width வந்து நம்ம தொடப்பகுதியில் எடுத்தோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் ப்ளஸ் 2 times thigh widthனா நம்ம thigh width 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 times thigh width கிடச்சிரும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு width கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி 2 லேயர் வந்து கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்டை எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஓன் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தில் தை வித், அதாவது பேண்ட்டில் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா 10 இன்ச்சஸ்னால் அந்த 10 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கிராச் மார்க் பண்ணிக்கலாம். கிராச் வந்து நம்ம பேண்ட்டில் மெஷர் பண்ண கிராச் லென்த், அதிலிருந்தும் நம்ம வந்து பட்டி அதாவது வேஸ்ட் பேண்ட்டாக மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு 6 இன்ச்சஸ் வருதுன்னா மேலே வந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் இருக்குது. ஸோ 6.5 இன்ச்சஸ்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிராச் கர்வ் வரைகிறதுக்காக ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கர்வ் வரைஞ்சிக்கலாம். கர்வுக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ ப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்டர் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா அட்டாச் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஹெம்லைனை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கர்வெலாம் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு கீழே உள்ள போர்ஷனில் தான் பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு மெயின் மெட்டீரியலோட ராங் சைட், பார்டரோட ரைட் சைட், ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்டர் இப்படி டர்ன் பண்ணி அந்த கார்னரில் பார்டர்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து மெயின் மெட்டீரியலை ரைட் சைடுக்கு திருப்பிட்டு பார்டரை 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 லெக்ஸ்லேயுமே இந்த மாதிரி பார்டர் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு லெக்குக்கு உண்டான கிளாத்தை எடுத்துகிட்டு அந்த கர்வ் இருக்குது இல்லையா, அந்த கர்வுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடை நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் வந்து ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த கிராச் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கர்வுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறத நம்ம வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். மேலே வந்து அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம்.
இப்போது நம்ம இப்போ இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரை விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எடுத்து தேர்ட் பாயிண்டில் மேட்ச் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எடுத்து தேர்ட் பாயிண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் வைக்கும் போதே வந்து ஓரளவுக்கு இது கிராச் கர்வுக்கு ஈக்குவலாக வந்துடும். சப்போஸ் அப்படி வரலை அப்படின்னா நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு பாயிண்ட் கூட இல்லை 1.25 இன்ச்சு அந்த மாதிரி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து அந்த கிராச் கர்வுக்கு ஈக்குவலாக வந்துடும். ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறமா நான் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன், எனக்கு கிராச் கர்வுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு. எனக்கு அது கரெக்டாக இருக்கிறதுனால நான் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இப்போது இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அதாவது நம்ம அந்த கர்வ் இருந்துச்சு இல்லையா, அந்த சைடில். இந்த சைடு வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறது ஈஸி தான், எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. நம்ம சாரியில் ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் தெரிஞ்சால் போதுன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வச்சு ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். இதில் இந்த லாஸ்ட் ப்ளீட் மட்டும் ஒரு 1/2 இன்ச் வெளியே, அந்த நம்ம கர்வ் இருக்கும் இல்லையா, அந்த சைடு தான் அந்த கிராச் கர்வ் வரும். ஸோ அதை ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச் வந்து வெளியே இருக்கிற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 1/2 இன்ச் மட்டும் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம அப்படியே மேலே ஒரு 1/4 இன்ச்சில் வந்து இப்படியே வச்சு அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 சைடும் ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதே மாதிரியே 2 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு, நான் வீடியோவில் வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. அதாவது இந்த கிராச் சைடு இருக்கும்ல, அதை 2யும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு பக்கத்தில் உள்ளது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை மட்டும் இந்த மாதிரி ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ இந்த சாரீ ப்ளீட்ஸ் மாதிரி வச்சோம் இல்லையா, அந்த ப்ளீட்ஸை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இல்லையா, இந்த ப்ளீட்ஸோடு வச்சு அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த கிராச் கர்வ் பாதி வரைக்கும். இதுக்காக தான் நான் வந்து அந்த 2ம் ஒரே லென்த்தில் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம்ல, அந்த ப்ளீட்ஸும் கிராச் கர்வும் ஒரே லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது இதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரி சாரீ ப்ளீட்ஸ்லேயும் ஒரு 1/2 இன்ச் வெளியே விட சொன்னோம் இல்லையா, அது வந்து இந்த 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது இந்த மாதிரி கர்வ் சும்மா தெரிகிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வரணும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். அந்த கர்வில் பாதி வரைக்கும் தான் வந்து முடியும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த சைடு கர்வ் வந்து அப்படியே எம்டியாக தான் இருக்கும். இந்த சைடில் மட்டும்தான் இப்போ முடிச்சிருக்கோம். அந்த கிராச் கர்வ் பாதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதில் கொண்டு போய் வச்சு அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளீட்ஸை ஃபஸ்ட்டு ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா, நம்ம இப்போ அந்த சாரீ ப்ளீட்ஸ் அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ராங் சைடும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்த ப்ளீட்ஸோட ரைட் சைடும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் மறுபடியும் ஸ்டிச் பண்ணும் போது காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே பொசிஷனில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் இருக்க ப்ளீட்ஸ், இந்த ப்ளீட்ஸை நம்ம இப்போ இந்த ஹாஃப் கர்வ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ளீட்ஸை ஃபஸ்ட்டு ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அதை திருப்பி இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுங்க. ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த சாரீ ப்ளீட்ஸ் மாதிரி வச்சோம் இல்லையா, அதோட ராங் சைடும் நம்ம இப்போ கொண்டு வந்தோம் இல்லையா, அதோட ரைட் சைடும் சேர்கிற மாதிரி வந்துடும். இப்போது 1/2 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். புரியலைன்னா இந்த போர்ஷனை கொஞ்சம் ரீப்ளே பண்ணி பாருங்கள்.
இதை முடிச்சிட்டோன்னா இந்த ஒரு லெக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கால் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டிச் பண்ணாத காலில் நம்ம கிராச்சுமே ஃபினிஷ் பண்ணலை. இப்போ இந்த கிராச் என்ன பண்ணணும்னா, இந்த கிராச் வந்து நான் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், இது வந்து ரைட் சைடில் தான் இருக்குது. இந்த கால் டேர்ன் பண்ணி இதை நான் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடே வச்சுக்க போகிறேன். இந்த யூவை இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சதுக்கப்புறமா இது இந்த கையில் இப்படியே இருக்கட்டும். இது வந்து இன்னொரு லெக்கு ஃபினிஷ் பண்ண லெக்கில் உள்ளே உள்ள கிராச் தெரியுதா, உள்ளே உள்ள கிராச் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது. அதே மாதிரி உள்ளே இருக்கிறது வந்து ராங் சைடு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெக்கோட பின்னாடி இருக்குல்ல, இதுதான் ரைட் சைடு. இந்த ரைட் சைடை அப்படியே கொண்டு வந்து இந்த நம்ம கையில் பிடிச்சி வச்சுருக்கிறதோட பேக் சைடில் நான் வைக்க போகிறேன். தள்ளி விட்டுக்கிறேன். இப்போ இதுதான் வந்து ரைட் சைடு. இது என் கையில் பின்னாடி பிடிச்சிருக்கிறது ராங் சைடு. அதோட கொண்டு மேட்ச் பண்ண போகிறேன் கிராச்சை. இப்போ கிராச்சை மேட்ச் பண்ணியாச்சு. மேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு யூ வந்து நம்ம பிடிச்ச யூ இதோடைய ராங் சைடில் நம்ம பேக் சைடு அந்த லெக்கோடைய ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி 3 லேயர் இருக்கும். இது 1, இது 1, இது 3 லேயரும் சேர்த்து நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதை முடித்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு உள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் கிராச் கர்வுமே வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை தனித்தனியாக ஃபினிஷ் பண்ணதுனால அந்த ஹோல் கிராச் கர்வையும் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் இதை வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 லெக்கும் ஃபினிஷ் ஆகிருக்கும். உள்ளேயும் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கிராச் கர்வ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். அப்புறம் இந்த மேலே இருக்க ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, அது மட்டும் இப்படி மேலே தூக்கிட்டு நிற்கும். இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு மேலே ஸ்டிச் பண்ணிடுங்க. 2 சைடுமே அதே மாதிரி தான் நிற்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த ப்ளீட்ஸை நீட்டாக அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு லெக் போர்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இனி பட்டி மட்டும்தான் அட்டாச் பண்ணணும், அதாவது வேஸ்ட் பேண்டு. ஸோ அந்த வேஸ்ட் பேண்டோட லென்த் வந்து இதோட சுற்றளவு, அந்த இடுப்பு சுற்றளவு இருக்கும் இல்லையா, அந்த மேலே உள்ள சுற்றளவை நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்துக்கோங்க அந்த அட்டாச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் விட்த்து வந்து நீங்கள் 3 இன்ச்சஸ், நான் சொன்ன மாதிரியே வேஸ்ட் பேண்ட் விட்த்து வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கீங்கன்னா இங்கே வேஸ்ட் பேண்டோட விட்த்து வந்து 5 இன்ச்சஸ்ஸு. எதனாலனா ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம அந்த 3 இன்ச்சஸ்லேயே எலாஸ்டிக் பேண்டுமே வந்து கவர் ஆகிடும். ஆனால் பேக் சைடில் வந்து நம்ம தனியாக தானே கொடுக்கணும். ஸோ அதனால் 3 + 1 இன்ச்சு, அதாவது அட்டாச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் 1/2 இன்ச்சு, பேக் சைடில் 1/2 இன்ச்சு. ஸோ இதுதான் வந்து 5 இன்ச்சஸ்க்கு உண்டான கால்குலேஷன். இப்போது வேஸ்ட் பேண்டை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் பேண்ட் வந்து ஒரே இதாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து லெக்கு கூட அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு நம்ம இப்போ இதை 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு எண்டில் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பேண்ட்டை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு வேஸ்ட் பேண்டை ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம உள் சைடு வந்து டர்ன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அந்த பேக் சைடில் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸையும் அதுக்கப்புறம் 1 இன்ச்சையும் நான் சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த 1 இன்ச்சில் வந்து ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சஸ்க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க, நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக.
இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்படியே விட்டுடலாம். நான் வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக் 2 அட்டாச் பண்ண போகிறேன். அதனால நான் இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் மறுபடியும் இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக் கொடுக்குறீங்கன்னா இது அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி மேலேயும் கீழே மாதிரியே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எலாஸ்டிக் அட்டாச் பண்ணலாம். எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் வந்து உங்கள் பேபியோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் டேப் வச்சு அதாவது பேண்ட் எங்கே போடுவாங்களோ அந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் -2 இன்ச்சஸ். ஸோ இப்போ வந்து 20 அப்படின்னா 20 - 2 வந்து 18 இன்ச்சஸ் வருமா? ஸோ 18 ப்ளஸ் வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் எதுக்காகனா நம்ம இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே கோர்த்துட்டு பேண்ட்டில் உள்ளே கோர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே நான் 1/2 இன்ச் எலாஸ்டிக் வந்து 2 எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக்னால் இதே மெஷர்மெண்ட்டில் ஒரே ஒரு 1 இன்ச் மட்டும் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 2யும் ஒரே நேரத்தில் விடணும். அப்போ தான் 2யும் ஒரே நேரத்தில் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஆப்போசிட் எண்ட் இருக்கும்ல, அதையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக்ஸோட எண்டை வந்து நம்ம 1/2 இன்ச்சில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து விட்டுட்டு 2 இன்ச்சஸ் ஓப்பனிங் கொடுத்தோம்ல, அதையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம தோத்தி பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shruthi, Tamil.